வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Matthew chapter 6 verse 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஓகே, நான் போன வாரமே சொல்லிட்டேன். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நீங்கள் பண்ண வேண்டிய ஜெபத்தினுடைய விதம். ரைட்? ஸோ அதில் ஆரம்பம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ரிலேஷன்ஷிப். நீர் யார்? என்னுடைய தகப்பன். நான் யார்? உம்முடைய பிள்ளை. அந்த பிள்ளையாய் என்னை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வருகிறோம். So we come to a father, not to an earthly father. ஒரு உலக பிரகாரமான தகப்பனிடத்தில் நாம் வரவில்லை, நாம் பரம தகப்பனிடத்தில் வருகிறோம். அப்படி வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துடுறோம். ஆண்டவரே நன்றி, என்னை பிள்ளையாக்கினீங்களா, உமக்கு நன்றி. நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ரைட்? என்ன சொல்கிறேன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொல்லும்போது அதற்கு என்ன அர்த்தம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல பரிசுத்தப்படுவதாக அப்படின்றதுக்கு மீனிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேக்கத்தில் ஹகியாட்ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, let it be sanctified, பரிசுத்தமாக்கப்படட்டும் உம்முடைய நாமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமாக இல்லையா? நான் ஜெபிக்கிறதுனால தான் ஆண்டவருடைய பேர் பரிசுத்தமாக போதா? வாசிங்க Psalm 111 verse 9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. சரி, வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமம் என்னவாம்? ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிற நாமம் தான். ரைட்? நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுனால அந்த நாமம் பரிசுத்தமாயிர போறதில்ல. அந்த நாமம் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ள நாமம் தான். அப்படியானால் ஏன் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அவர் ஜெபிக்க சொல்கிறார்? இதற்கு அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், முதல் ஃப்ரேஸ், நம்ம ஓப்பனிங் ஃப்ரேஸ்ல என்ன சொல்றோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தட்ட வந்திருக்கிறேன், அவரோடு நான் உறவிலே இணையும்படி, உறவு கொள்ளும்படி, நீர் தகப்பன் நான் பிள்ளை என்று சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ அடுத்து நான் சொல்ல போவதெல்லாம் அந்த உறவை சார்ந்தது, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை சார்ந்தது. ரைட்? இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்குது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருடைய நாமம் ஏற்கனவே பரிசுத்தமான நாமம் தான். அந்த நாமத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்த போகிறது இல்லை. ஆனால் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா ஏற்கனவே அவருடைய நாமம் பரிசுத்தமாக தான் இருக்கு. அப்போ எங்க பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே? புரியுதா உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்கணும்? எங்க பரிசுத்தப்படுத்தணும்? எப்படி பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே? அந்த நாமத்தை நாங்கள் ஜெபம் பண்ணிடுறோம், என்னன்னே தெரியாம ஜெபம் பண்றோம். எங்க பரிசுத்தப்படுத்தணும், எப்படி பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நல்லா கவனிங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொல்லும்போது நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ரைட்? என் வாழ்க்கையை அவருக்கு முன்னாடி வச்சு ஜெபிக்க வந்திருக்கேன். நான் கேட்கறதெல்லாம் ஒன்று தான், உம்முடைய நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சிந்தை, சொல், செயல் மூன்றிலும் அவரை பரிசுத்தப்படுத்தும் வண்ணமாக அவைகளிலே நான் செயல்பட வேண்டும். ஸோ நம்ம ஒன்னொன்னையும் எடுத்துக்க போகிறோம். முதலாவது we are going to take thoughts, சிந்தைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம். சிந்தையிலே நான் தேவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஏன் சிந்தைகளை அறிகிற உலகத்தார் அதிலே தேவன் தான் ராஜாவாக வீற்றிருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இவர்களுடைய சிந்தைகளை ஆளுகை செய்கிறார் என்பதை காண வேண்டும் என்று சொன்னால் என் சிந்தை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? ஸோ இப்போ என்னுடைய சிந்தைகள் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சிந்தை எனக்குள் வரணும்.
சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிற நிலையில அசாத்தியம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன மூளை, என்ன மைண்ட் இருக்கு? மாம்சீக சிந்தை தான் நமக்கு இருக்கு. கரெக்டா? அந்த மனதில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் சிந்தையில் மாற்றம் கொள்ள முடியாது. ரைட்? ஸோ மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேறு மனது நமக்கு வேணும். தேவன் சிந்திக்கிற பிரகாரமா நான் சிந்திக்கணும்னா அவருடைய மனது தான் எனக்கு வேணும். அது சாத்தியமா? அந்த மனதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரைக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இது சாத்தியம் இல்லைன்னா தேவன் இதை எழுதி கொடுத்திருப்பாரா? எழுதி கொடுத்துருக்க மாட்டாரு இல்லையா? அசாத்தியமா இருந்தால் கூட சாத்தியமாக்க கூடியதைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? தன் வசனத்திலே எழுதி கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க முடியும். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? காலையில் ஆண்டவர்கிட்ட வரும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே, தேங்க்யூ ஃபார் த ரிலேஷன்ஷிப் லார்ட். அடுத்தது என்ன கேட்குறேன்? என் சிந்தையில் நீங்கள் பரிசுத்தராய் வெளிப்பட வேண்டாம் ஆண்டவரே. உலகத்துக்கு நான் காட்டணும் நீர் பரிசுத்தர்ன்னு சொல்லிட்டு என் சிந்தையை களைந்து போட்டுடுறேன். உம்முடைய சிந்தையை நான் தரித்து கொள்கிறேன். உம்முடைய மனது எனக்குள் வரட்டும். லெட் யோர் மைண்ட் பி மை மைண்ட். லெட் யோர் தாட்ஸ் பிகம் மை தாட்ஸ். அல்லேலூயா. இந்த ஜெபம் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்வாரா? அதெல்லாம் முடியாது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்வாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரி, அது எப்படிப்பட்ட சிந்தை? தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அந்த சிந்தை எனக்குள் இருந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. அவருக்கு பெருமை இருந்தது, ஆனா அந்த பெருமையை விட்டு தன்னை வெறுமையாக்கினாராம். என்ன பெருமை? தேவனுக்கு சமமாயிருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர் மேல, இவர் கீழே, இவர் சைட்லன்றதெல்லாம் கிடையாது. 3 பேரும் 3இல் ஒன்றாய் இருக்கிற தேவன், ஒரே தேவன். ரைட்? அவருக்கு 3 ரூபங்கள் தான், வேற ஒன்று இல்லை. ரூபங்கள் என்று சொல்லும்போது தனித்தனி ஷேப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கிடையாது. வெவ்வேறு விதமாய் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். தன்னை பிதாவாக வெளிப்படுத்துகிறார், குமாரனாக வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்படுகிறார். இப்போ இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருந்தவர்கள். அவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தெய்வத்துவத்தின் பங்காய் இருக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாதவரா இருக்கிறார். நோ பிகினிங், நோ எண்ட். ஆனா அப்படிப்பட்டவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, he gave up all the characteristics of God. புரியுதா உங்களுக்கு? தேவன் என்கிற ஒரு டெஃபினிஷன் இருக்கு. தேவன் என்றால் இது தன்மைகள் அவருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதை தான் கிறிஸ்மஸா கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் தன் சிந்தையை கழட்டி வச்சுட்டு, உங்க சிந்தை மட்டும் எனக்குள்ள கொடுங்க, என் சிந்தை வேண்டாம், எடுத்து வச்சிடறேன், தனியா கழட்டி வச்சிடறேன். நமக்குள்ள நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்குள்ள உங்க சுய சிந்தை இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் தான். ஆனா என்னைக்கு கலட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உம்மை கையில பப்பெட் மாதிரி வந்துட்டேன்ப்பா, நீங்க கையை ஆட்டினீங்களா ஆட்டுறேன், காலை ஆட்டுறீங்களா ஆட்டுறேன், சிந்திக்க சொல்றீங்களா சிந்திக்கிறேன், சிந்திக்க வேணாம் தூக்கி போடுறீங்களா தூக்கி போடுறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. செய்யறதுதான் கஷ்டம். ஏன்னா நமக்குள்ள அந்த சுயம் அப்படின்னு ஒன்று ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அப்பப்போ தலையை தூக்கும் போதெல்லாம் ஆணி அடித்து திரும்ப தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்காத, நீ எல்லாம் வேணாம், இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட, இனிமேல உனக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு சுயத்தை தூக்கி ஆணி அடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி a successful Christian. அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5.
ஓகே, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம், நான் ஏற்கனவே சொன்னேன், வெறுமையாக்கினார் என்று சொல்லும் போது தெய்வத்துவத்தினுடைய எல்லா தன்மைகளையும் எடுத்து வச்சுட்டாரு. தேவன் மரிப்பாரா? தேவன் மரித்து போவாரா? தேவன் மரிக்க மாட்டார். ஆனால் அந்த தெய்வத்துவத்தின் தன்மையை கிறிஸ்து இயேசு அங்க கலட்டி வச்சுட்டு வந்ததுனாலதான் சிலுவையில் அவர் மரித்தார். வழங்குதா? இல்லைன்னா அவர் மரணத்துக்குள்ளாக்கி இருக்கவே முடியாது. அவர் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்திற்கு வந்து தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ரைட்? இப்போ நான் சொன்னேன், அவர் எப்படி தன்னைத்தானே வெறுமையாக்கினாரோ அதே போல நான் தேவனுடைய நாமத்தை என் சிந்தையால பரிசுத்தப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? என் சிந்தையை கலட்டி வச்சுட்டு வெறுமையாக்கி நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ரைட்? இப்போ அங்க வந்து ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா சிலுவை வந்துரும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவர் ஆனார். See, we are talking about sacrifice. ஏன் சுயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஏன் எண்ணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஒரு பலியை செலுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பலிக்கு வர்ற விளைவுகள் இருக்கு பாருங்க, அது நீங்கள் கணக்கிலேயே கொள்ள முடியாத அளவுக்கு பெரிதான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. The results are greater than anything you can imagine. நான் சொல்வேன், உண்மையிலே சொல்ல போனா சிலுவைன்னு சொல்றோம், அந்த சிலுவையை சுமப்பது ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம் ஆமேன்னு சொல்றதுக்கு. எங்க சிலுவை வந்துருமோ நம்ம வாழ்க்கையில, பாரம் வந்துருமோ நம்ம வாழ்க்கையில. சிந்தையில சிலுவையை சுமக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவுது என்று சொல்லும் போது இயேசுவை விட நீங்க ஒன்றும் பெரிய பலியை செலுத்திட போறதில்ல. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான பலியை அவர் செலுத்திட்டாரு. செலுத்துறது மட்டுமல்ல, இனி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்த தேவையில்லை என்ற நிலைமை ஆக்கிட்டார். ரைட்? ஆனா எப்படி அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ, பிதா அவரை உயர்த்தினாரோ, அதே போல நீங்க எந்த அளவுக்கு உங்க சிந்தையை விட்டு கொடுத்து பிதாவை என் சிந்தை அல்ல உம் சிந்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை நாம் தரித்து கொள்ளும் போது, நம்மை தாழ்த்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:2 இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இங்கே வெறும் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், பின்னாடி தான் இது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் நம்ம இந்த ஜபத்தை இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கும் போது. ஆனால் ரோமர் 12:2 ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்லுது. வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அப்படி ஆனா தான் நீங்க தேவனுடைய சித்தத்தையே கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யலனா பரலோக வாசலை கூட எட்டி பார்க்க முடியாது இல்லையா? அவர் சொல்றாரு, பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதற்குள் பிரவேசிப்பான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய சித்தத்தை செய்தாதான் நாம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ரைட்? அவருடைய சித்தத்தை செய்யணும். சித்தத்தை அறியாம எப்படி சித்தத்தை செய்யறது? சொல்றாரு, சித்தத்தை அறிந்து கொள்ளணுமா, உன் சிந்தையை கலட்டி வச்சிரு, என் சிந்தையை தரித்துக்கொள். முதலாவது வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன், நன்மையானதை காண்பிக்கிறேன், செய்யு. அதுக்கப்புறம் எனக்கு பிரியமானது என்ன என்றதை என் இருதயத்தை திறந்து உன்னோட பகிர்ந்து கொள்ளுகிறேன், அதை செய்யு. அதுலேயும் உண்மையாக இருந்தனா என் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என் ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. சிந்தையில் மாற்றம். ரைட்? சிந்தையில மாற்றம் வந்தா தான் அடுத்த மாற்றம் வரும். சரி, ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு உதாரணமாக தருகிறேன். தானியேல் 1:8. Daniel chapter 1 verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று
தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று என்ன சொல்லுது? தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு போய் பிரதானிட்ட சொல்றான், ஐயா எனக்கு ராஜபோஜனம் வேண்டாம். ரைட்? எந்த மனுஷனாச்சும் சொல்லுவானா? சாக்கு சொல்லியிருப்பான், ஆண்டவரே நீர் தான் எங்களை கொண்டு வந்து பாபிலோன்ல விட்டீர், எங்கள் பாவங்கள் அல்ல, எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் தான் எங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு காரணம். இப்பொழுது நாங்கள் எங்கள் சிறைகளாய் வந்தது மட்டுமல்ல, ராஜா எங்களை தெரிந்து கொண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் என்னையும் தெரிந்து கொண்டு ராஜா அரண்மனையில வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற போஜனத்தை தான் ஆண்டவரே சாப்பிட முடியும். நாங்க என்ன செய்வது? bless this food lord. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். கேட்டார், நைட்டுக்கு என்ன வேணும்? நாங்கள் கேட்டோம், நைட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்? நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு கோக்கும் வாங்கிட்டு வாங்கன்னாரு. அடப்பாவிகளா, அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்டு வந்து சாப்பாடு வச்ச உடனே சொல்றாரு, in the name of Jesus, by the blood of Jesus, I wash away all the unhealthy things in Jesus name. கோக்கில் இருக்கிற unhealthy things கழுவுறதுக்கா இயேசுவின் நாமம் சொல்லியிருக்கலாம் தானியேல். ஆனா தானியேல் சொல்றாரு, மனசுல தீர்மானம், என் சிந்தையினாலேயே நான் கர்த்தரை கனம் பண்ணணும். அப்போ அங்க சொல்றான், பிரதானி சொல்றான், ஐயா நீர் வேற, நான் வந்து உமக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்காம நான் பாட்டுக்கு உமக்கு மரக்கறிகளை கொடுத்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரே வாரத்துல உன் மூஞ்சி சோர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறம் ராஜா என்னை கூப்பிட்டு உடுன்னு விட்டு என்ன தூக்கிடுவாரியா, வேலையை விட்டு, சும்மாரியா அப்படின்றான். உடனே தானியேல் சொல்றான், 1 week டைம், ஒரு வாரம் டைம் கொடு, நீ மரக்கறிகளை எங்களுக்கு கொடுத்து பாரு, எங்க முகக்கலை வேற மாதிரி பிரகாசிக்குதா இல்லையான்னு பாரு. அதுதான் சிந்தையில இருக்கிற டிஃபரன்ஸ். புரியுதா? அவன் என்ன யோசிக்கிறான், இவனுக்கு மரக்கறி கொடுத்தா முகம் ஆடி போயிடும். ஆனா இவனுக்கு தெரியும், நான் என் தேவனுக்காக அந்த கறியை புசிக்காம இருக்கிறேன். நான் என்னத்தை சாப்பிட்டாலும் என் பலன் அதுல இல்லை, என்னை பலப்படுத்துகிற என் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிந்தை இப்படி வித்தியாசமா இருந்தா தான் நீங்க தேவனுடைய நாமத்தை உங்க சிந்தையினால பரிசுத்தப்படுத்த முடியும். உங்க தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்குன்ற பார்க்குற உலகம் உங்களை பார்த்து வியந்து பார்க்கும். நம்ம யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கு, இவங்க யோசிக்கிறது சுத்தமா வேற மாதிரி இருக்கே. பார்ப்போம் யார் தான் எப்படி தான் அப்படின்னு அவன் நின்று பார்ப்பான். கர்த்தர்கரம் உங்க மேல இருக்கும். அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பரிசுத்தப்படும். ஏனென்றால் நீங்க ஜெபம் பண்றீங்க ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என் சிந்தையை கழட்டி வச்சிடறேன், உங்க சிந்தையை கொடுங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படட்டும், உம்முடைய நாமம் என் சிந்தையிலே பரிசுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. ரைட்? அடுத்தது, சிந்தை லீட்ஸ் டு வேர்ட்ஸ். சிந்திக்கிறத தான் நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். ரைட்? அப்போ அந்த பேச்சில் நான் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுறது? எப்படி என் பேச்சினாலே அவருடைய நாமம் பரிசுத்தப்படும்? சங்கீதம் 141:3, Psalm 141 verse 3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இது ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். ஆண்டவரே, ஒரு பூட்டை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நில்லுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தை வாயில வருதுன்னா பூட்டை போட்டுருங்க ஆண்டவரே. பேச வேண்டியதை பேச வைங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்லைங்கதா? ஏன்னா நல்லா கவனிங்க, உலகம் பேசுகிற பிரகாரமாகவே பல நேரத்தில் நம்மளும் பேசுகிறோம். உலகம் சிந்திக்கிற பிரகாரமாய் சிந்திக்கிறது மட்டுமில்ல, அவங்கள போல சிந்திச்சா அவங்கள போல தான் பேச்சும் வரும். கரெக்டா? சில நேரத்தில் தவறான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இப்படி நம்ம பேசும்போது என்ன ஆயிரும்னா, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படாது. இவனும் நம்மளை போல தான், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்மளை போல தான் பேசுகிறான், ஒரு போராட்டம்னு வந்துட்டா நம்மளை போல தான் அவனை அடிக்கலாமா, தூக்கலாமா, வைக்கலாமா, குத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னு உங்கள் பேச்சே உங்களை என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும். விளங்குதா? நம்முடைய பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது,
இந்த வார்த்தைக்கு காவல் வைக்காவிட்டால் we cannot glorify the name of God. வாசிங்களேன், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு சொல்றாரு, the power of the tongue is so great. அந்த நாவினுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பயங்கரமானதா இருக்கு. அந்த நாவின் வல்லமை என்ன செய்யும்? இது நம்மளை நாசமாக்கி கொண்டு போய் நரகத்துல தள்ளிரும். விளங்குதா? அது தவறா யூஸ் பண்ணா எங்க கொண்டு போய் தள்ளிரும்? நரகத்துல தள்ளி நரக அக்கினினால கடைசியில அது நாசமா போயிடும். ஆனா அதே நாவை ஒருவன் அடக்கி கொள்ள கற்றுக்கொள்வானானால், சொல் தவறாதவனாய் இருந்தால், சரி, நீங்க சொல் தவறாதவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க முடியும்? உங்க சொந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா தவறிடுவீங்க. ரைட்? உங்க சொந்த வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா தவறுவீர்கள், தவறு செய்வீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அஞ்சி முதல்ல எதை பிடிச்சாரு? உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த போய் எந்த அவயவத்தை முதல்ல பிடிச்சாருங்க? இருதயத்தை நிரப்பின உடனே அடுத்ததை பிடிச்சது உங்க நாக்கு. ஃபர்ஸ்ட் பிடிச்சது உங்க நாக்கு. நாக்கை பிடிச்சி உங்க கண்ட்ரோல்ல இருந்து வெளியில கொண்டு போயிட்டாரு. விளங்குதா? அந்த நாக்கை திரும்ப திரும்ப அவர் கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவரே காவல் வைங்க, பேச வேண்டியதை பேசும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என் நாவை ஆட்கொண்டு நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன பேசுவோன்றதை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா அந்தந்த நேரத்தில் நீங்க என்னத்தை பேசணுன்றத பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இருந்து, நீங்க ராஜாக்களுக்கு முன்பதாக, பிரபுக்களுக்கு முன்பதாக விசாரிக்கப்படும் போது, பேசுறதுக்கு நிற்கும் போது உங்க நாக்க காலையில் ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே என் சிந்தையிலும் என் சொல்லிலும் நீர் பரிசுத்தப்படுவீராக சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா அவர் பரிசுத்தப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது நம்மில் சாத்தியமானது அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாஷையை, நம்முடைய நாவை சுத்தமானதாய் மாற்றுவதற்காக. என் வாயின் வார்த்தைகள் நாம் பேசும்போது யோசிச்சு பாருங்க, தேவன் இதில் மகிமைப்படுகிறாரா இல்லை இதில் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறதா அவருடைய நாமம்? தேவனுடைய ஜனங்கள் சொல்றாங்க, இப்படி பேசுறாங்களேன்னு என்னை குறித்து யாராச்சும் சொல்லிடுவாங்களா? நிறைய பேர் எனக்கு தெரியும். என்ன செய்வாங்கன்னா, நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் பேச்சில் போய் இன்னொருத்தட்ட சண்டைன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. திரைச்சீலை கிழிந்து தொங்கும். புரியுதா நான் சொல்றது? அவன் சொல்லிடுவான், ஆமாம் என்னமோ அல்லேலுயா அல்லேலுயான்றான், இந்த பக்கம் இப்படி சபிக்கிறான், தூஷிக்கிறான், வாயால் இப்படி பேசுறான், நம்மளை சொல்லிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். அப்போதான் அவருடைய நாமம் எனக்குள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் கோபப்படுங்க, நீங்கள் கசப்பில் பேசுங்க, என்ன வேணா செய்யுங்க, பட் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும் விதமாய் அதில் பேசுங்க. பேச முடியுமா? முடியாதா? முடியும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். யோபு 42:7 வாசிங்க. ஜோப் சாப்டர் 42 verse 7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இந்த யோபுடைய கதையை யோசித்து பார்த்தோம்னா, யோபுக்கு பயங்கர கோபம். ஆண்டவர் என்னைய இப்படி அடிச்சிட்டாரு, என்ன பழி வாங்குறாரு, என்ன அநியாயமா நடத்துறாரு அப்படின்னு பேசினாரா இல்லையா யோபு? உண்மையிலே சொல்ல போனா யோபு தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்றாரு. யோபு தேவனோடு போராடுறாரு. இந்த மற்ற 3 நண்பர்கள் என்ன செஞ்சாங்க? யோ, ஓ மேலதான் என் தப்பு, ஆண்டவர்கிட்ட தப்பே கிடையாதுயா அப்படின்னு அவரை என்ன பண்றாங்க? நியாயப்படுத்தி, ஆண்டவரை நியாயப்படுத்தி பேசுறாங்க, யோபை தான் குற்றப்படுத்தி பேசுறாங்க. ஆனா யோபு என்ன செய்யறாரு? ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா
நான் நடந்தேன், என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சிங்க, எப்படி நீங்க இப்படி பண்ணலாம், நீங்க நீதிமானையும் இப்படிதான் நடத்துறீங்க, பொல்லாதவனையும் இப்படிதான் நடத்துறீங்க. உண்மையில சொல்ல போனா ஆண்டவரோட வாக்குவாதம் நடக்குது. ஆனா கடைசியில என்ன சொல்றார் ஆண்டவர்? என் தாசனாகிய யோபு என்னை குறித்து உத்தமமாய் பேசினது போல, as my servant spoke rightly about me, you have not spoken. புரியுதா? யோபுக்குள்ள கசப்பு, யோபுக்குள்ள வேதனை, யோபுக்குள்ள கண்ணீர், யோபுக்குள்ள கலக்கம். ஆனா யோபு பேசின ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கவில்லை. தேவனுடைய நாமத்தை அது மகிமை தான் படுத்துச்சு. இப்ப மூன்றாவது, கிரியைகள். இதுதான் ரொம்ப பிரச்சனையே உள்ளது. விளங்குதா? வாசிங்களா ஒரு வசனம், மத்தேயு 5:16. Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகே, என்ன சொல்றாரு? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். ரைட்? இப்போ என்ன பிரச்சனைனா, நல்லா கவனிங்க, இந்த கிரியைகள் தான் நம்மளை காட்டி கொடுக்கறதே. உங்கள் கிரியைகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் கிரியைகள் உங்களை யார் என்று காட்டி கொடுத்து விடும். நம்முடைய கிரியைகளை காண்கிற மனுஷர் நமக்குள் தேவனுடைய வெளிச்சத்தையும் பரிசுத்தத்தையும் காண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நற்கிரியைகளை, தேவனை மகிமைப்படுத்தும் நற்கிரியைகளை, அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் நற்கிரியைகளை நான் செய்யணும்னா எனக்குள்ள என்ன வேண்டும்? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து, பவுல் ஒரு தடவை சொல்றார். என்னன்னா, ஒரு வீட்டில் வந்து வித்தியாசமா பாத்திரங்கள் இருக்கும். சில பாத்திரம் கனத்துக்குரியதா இருக்கும், சிலது கனவீனத்திற்குரியதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல மண் சட்டி, வெள்ளியில செய்த பாத்திரம், வெண்கலத்துல செய்த பாத்திரம், வெள்ளியில செய்த பாத்திரம், பொற்பாத்திரம் இருக்கும். பொற்பாத்திரத்தை கொண்டு போய் பாத்ரூம்ல போடுவாங்களா? பொற்பாத்திரத்தை எங்க வச்சிருப்பாங்க? டேபிள் மேல. எல்லாரும் வர்ற இடத்துல பார்த்தா இவங்க அந்தஸ்து, பெரிய அந்தஸ்துங்க, பொற்பாத்திரத்துல வச்சிருக்காங்க. மண்பாண்டம் எங்க இருக்கும்? கிச்சன்லயும் குளிக்கிற அறையிலையும் தான் இருக்கும். ரைட்? கழிவறையில தான் இருக்கும். கனத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம் 2 இருக்கு. ஒரு வீட்லயும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறவனாய் இருந்தால் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. நீங்க என்ன பாத்திரமாய் இருக்க விரும்புறீங்க? மண்பாண்டமா இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நற்கிரியைகளை செய்யற கனத்துக்குரிய பாத்திரமாயும் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் கிரியைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் அவருடைய சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். ரைட்? ஒரு உதாரணம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என்ன நடந்தது இங்க? Daniel chapter 3 verse 28. அப்பொழுது நேபுகத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க? தங்கள் சரீரங்களை நெருப்புக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. அந்நிய தெய்வத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ரைட்? இப்ப என்ன ஆச்சு? நான் செத்தா சாகிறேன், ஆனா வேறொன்றை பணிந்து கொண்ட மாட்டேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த நெருப்புக்குள்ள நமக்கு நடந்தது தெரியும். மனுஷன் கைவிட்டான், ராஜா கைவிட்டாரு, ஆனா தேவன் கைவிடல. அல்லேலூயா. யார் வேணா உங்களை விட்டு கொடுக்கலாம்,
அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விளங்குதா? கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இவங்கள ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்றும் பண்ணல, யாரும் ஒன்றும் பண்ணல. காட்டி கொடுத்ததே நண்பனாக தான் இருந்திருப்பான். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யார் பணியிலன்னு எங்கே தெரிய போகுது? பக்கத்தில் இருக்கவன் போய் சொல்லி கொடுத்தாதான் இவங்க 3 பேர் பணியிலன்றது தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? காட்டி கொடுக்குற மனுஷருக்கு முன்னாடி உங்களை கைவிடாத தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடக்குது? இவங்க தங்கள் சரீரங்களினாலே கர்த்தரை என்ன செஞ்சிட்டாங்க? கனம் பண்ணிட்டாங்க. அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்திட்டாங்க. உடனே நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, இவர்களுடைய தேவனுக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமிழ்ல ரொம்ப சாதாரணமா போட்டாங்க. ஆங்கிலத்துல சொல்லுது, blessed be the name of the Lord God of Shadrach, Meshach and Abednego. ஒரு அந்நிய ராஜா தேவன் என்ன செய்றாராம்? மகிமைப்படுத்துறாராம். ஏன்? இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பரிசுத்தப்படுத்தினார்கள். தங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே ஜீவபலியா தான் ஒப்பு கொடுத்தாங்க. அக்கினியில போறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அக்கினியில போறது இல்லை. ஏன்னா பரிசுத்தப்படுத்துதல் என்பது எனக்குள்ள இல்லை, ஆனா அதை செய்வதற்கு ஒரு வழி உண்டு. ரோமர் 13:14 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறதுக்கு, இல்ல வாங்கி வச்சுக்கிறதுக்கு பொருளா? இல்ல. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் put on Christ. அவர் ஒரு நபர். அவரை எப்படி நான் தரித்துக் கொள்வது? வாசிங்க ரோமர் 8:29. ரோமன்ஸ் சாப்டர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவ தரித்து கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கேட்கணும், பிதாவே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மறுரூபமாக்கும். யார் உங்களை மறுரூபமாக்குவா? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை செயல்படுத்துகிறவராய் மாறுவார். அல்லேலூயா. பிதா அந்த ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து தான் ஆகணும். காரணம் என்ன? அவர்தான் சொன்னார். உங்களை முன் குறித்த நோக்கம் என்ன? உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு உங்களை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே என்ன உம்முடைய குமாரனை போல, பிதாவே உம்முடைய குமாரனை போல என்ன மாற்றும்னு கேட்டீங்கன்னா மாத்துவாரா? மாட்ட மாட்டாரா? மாத்தி தாங்க ஆகணும். அவர் தானே சொன்னாரு. அவர் சொன்னதுனால தானே நம்ம கேட்கிறோம். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே சொல், சிந்தை, செயல் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அதிலே பரிசுத்தப்படுவீராக. Be magnified, Lord. Be glorified. Let your name be sanctified through my thoughts, through my words and through my actions. என்னுடைய எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. எங்களை உம்மை போல மாற்றுவதற்கு குமாரனை அனுப்பி நீர் யார் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்க திட்டம் கொண்டீரே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே அப்பா எங்களுடைய சிந்தையில, எங்களுடைய சொல்லிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே செயல்களிலே, கிரியைகளிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக அது எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுயம் எங்கள் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி வழி நடத்தும். தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.